அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்த்து நம்முடைய வீடியோக்களை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறதுக்கு 1 செகண்ட் தான் ஆகும், ஆனால் அது நம்முடைய சேனலுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் லைக் பண்ணியிருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நான் தொடரேன். இப்போ எஸ்ஜிடிக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நேற்றுடன் முடிஞ்சிருச்சு. இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் கலந்துக்கிட்ட அனைவருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அதே போல் நாளை அடிஷ்னல் சிவிக்கு யாரெல்லாம் கூப்பிட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் டிஆர்பியில் சிவி நடக்க போகுது. அவர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த சிவி முடிஞ்சிருச்சு. இதனை தொடர்ந்து என்ன நடக்கும், எப்போ ப்ரொவிஷனல் லிஸ்ட் நம்ம எதிர்பார்க்கலாம், இதையெல்லாம் நம்ம இந்த வீடியோக்களில் தொடர்ந்து பார்க்குறோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். சான்றிதழ் சரிபார்ப்பில் உங்கள்கிட்ட அவங்க நிறைய ஆவணங்களை வாங்கியிருப்பாங்க, அதையெல்லாம் செக் பண்ணியிருப்பாங்க. இப்போ நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு 1:1.25, அதாவது சிம்பிளாக சொல்லணுன்னா 100 போஸ்ட் இருக்குதுன்னா அதுக்கு 125 பேரை கூப்பிட்ருப்பாங்க. அது ஜென்ரல்லையும் சரி, கம்யூனிட்டிலையும் சரி, எல்லாத்துலேயுமே 100க்கு 125 பேரை கூப்பிட்ருப்பாங்க. அது இன்னும் கூடுதலாக தான் இருக்கும். ஏன்னா கடைசியாக வர இடத்துல மார்க்கில் ஒரே மார்க் இருக்காங்கன்னு வச்சுப்போம். கடைசியாக 125ஆவது ஒரு ஆளை கூப்பிடணும், ஆனால் அவரை மட்டும் கூப்பிட மாட்டாங்க. அவர் மார்க்கில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் கூப்பிடுவாங்க. இதனால் அந்த 125ன்றது 130 கூட இருக்கும். அப்போ 100 போஸ்ட்டுக்கு 130 பேர் வரைக்கும் கூப்பிட்ருப்பாங்க. இதனால் என்ன சார் நடக்கும் அப்படின்னா, அந்த 30 பேர் வெளியில் போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். இது ஒன்று. அப்போ நம்மக்கிட்ட சிவியில் நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கியிருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸை அவங்க வெரிஃபை பண்ணி இந்த டேட்டா அடிப்படையில் ஒரு லிஸ்ட் அப்படின்றது ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இது எப்போ ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா, நாளைக்கு இந்த அடிஷ்னல் சிவி அப்படின்றது முடிஞ்ச பிறகு தான் இந்த லிஸ்ட் அப்படின்றத எடுப்பாங்க. ஏன்னா இந்த அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டில் இருக்கவங்களும் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா, அதனால். சரி, இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், சார் நான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போனேன், எனக்கு சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருந்தது, அதை அவங்க கரெக்ஷன் பண்ணாங்க, சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்டாங்க, என்கிட்ட லெட்டர் எழுதி வாங்கினாங்க, அதே போல் பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிக்கிட்டாங்க, ரெட் பெனில் மார்க் பண்ணிக்கிட்டாங்க. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கவலை அளிக்குது சார், பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேருக்கு இருக்கும். எல்லாத்துக்குமே அது வருவது இயல்பு தான், அதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா டிஆர்பி வெரிஃபிகேஷன் பண்ணுறது சில ஆசிரியர்கள், இந்த கல்வித்துறையில் இருக்கவங்க தான், அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியாது. அப்போ அவங்களுக்கு அந்த கிளாரிஃபிகேஷன் இல்லாதனால சில விஷயங்களை அவங்க நோட் பண்ணி வச்சுப்பாங்க, சரிங்களா. ஆனால் அது டிஆர்பி அதிகாரிகளுக்கு அதை எப்படி கையாளணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அப்படின்றதுனால அதை டிஆர்பி பெருசாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்போ உங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் நான் எக்ஸ் சர்வீஸ் மேனில் ஸ்டார் போட்டிருக்கேன் எனக்கு, ஆனால் நான் எக்ஸ் சர்வீஸ் மேனே இல்லை, அது எப்படி எனக்கு வந்தது? அல்லது ஒரு தமிழ் மீடியம் ஏதோ ஒரு ஆள் இல்லாத இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்டார் போட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒருத்தர் விடோ கேண்டிடேட்டாக இல்லாத இடத்துல அவங்களுக்கு ஸ்டார் போட்டு கொடுத்துருக்கலாம். அல்லது ஒரு பிடபிள்யூடி கேண்டிடேட்டு இல்லாததுக்கு பதிலாக அவங்களுக்கு பதில் ஒரு நார்மல் கேண்டிடேட்டுக்கு ஸ்டார் போட்டு கொடுத்துருக்கலாம். அப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த பயம் இருக்குது, சார் நான் பிடபிள்யூடியே இல்லை, ஆனால் எனக்கு ஸ்டார் போட்டு வந்திருக்கு அப்படின்னா, பிடபிள்யூடி இல்லாதனால அந்த இடத்த பேக்லாக்காகவும் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாம் அந்த காலம், அந்த டைம்லாம் முடிஞ்சதுனால வேறு வழி இல்லாமல் அதை ஃபில் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக தான் அதை ஸ்டார் போட்டு கொடுக்குறாங்க. அதனால் சார் நான் ஏதாவது அப்ளிகேஷனில் மிஸ்டேக் பண்ணியிருக்கேனா, அதனால் எனக்கு ஸ்டார் போட்டிருக்கா அப்படின்றதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, சரிங்களா. அதே போல் பார்த்திங்கன்னா சிலருக்கு அந்த ரெட்டிங்லலாம் மார்க் பண்ணியிருப்பாங்க. அதுதான் நான் தெளிவாக சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு, அதாவது உங்களுக்கு வெரிஃபை பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு அதை பற்றிய ஒரு புரிதல் இருக்காது, கிளாரிஃபிகேஷன் தேவைப்படும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க் பண்ணி அங்கே வெரிஃபிகேஷன் பண்ணி அவங்க கொடுப்பாங்க டிஆர்பி அதிகாரிகள்கிட்ட. அவங்க பார்த்து அதை ஓகே இவங்களுக்கு இதை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இப்போ வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு டிஆர்பி என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ராசஸ் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு போஸ்ட்டுக்கு முன்னே என்ன பண்ணியிருந்தாங்க, அதாவது 4 போஸ்ட்டுக்கு 5 பேரை கூப்பிட்டுருந்தாங்களே, இப்போ ஒரு போஸ்டிங்க்கு ஒருத்தரை மட்டும் எடுப்பாங்க, சரிங்களா. அந்த ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு அதை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஜென்ரலில் எத்தனை பேர், கம்யூனிட்டியில் எத்தனை பேர், ஒவ்வொரு கம்யூனிட்டியில் எத்தனை பேர், அதே போல் எக்ஸ் சர்வீஸ்மேனு, பிடபிள்யூடி, அதாவது டிஸ்ட்ரிக்டிவ் விடோ இருப்பாங்க, தமிழ் மீடியமில் எத்தனை பேரோ கரெக்டாக ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எத்தனை போஸ்டிங் ஒதுக்குனாங்களோ அந்த போஸ்ட் அடிப்படையில் அவங்க ஒரு லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க.
இந்த லிஸ்ட்டு வந்து நீங்கள் கொடுத்துருக்க டேட்டா அடிப்படையில் ப்ரிப்பேர் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிஆர்பியுடைய வெப்சைட்டில் வெளியிடப்படும். சரிங்களா? இந்த லிஸ்ட்டில் உங்களுடைய பேர் வரணும். சரிங்களா? அப்படி வந்துருச்சுன்னா உங்களுக்கு வேலை அப்படின்றது நிச்சயமாக உறுதி. இந்த லிஸ்ட் அப்படின்றது 1:1, அதாவது யாருக்கெல்லாம் டிஆர்பி வேலை கொடுக்க போகிறாங்களோ அந்த லிஸ்ட்டை தான் அவங்க வெளியிடுவாங்க. சரி, இந்த லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ காலம் எடுத்துப்பாங்க சார் டிஆர்பி அப்படின்னா? அதிகபட்சம் 2 வாரம் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா நாளைக்கு அடிஷ்னல் சிவி முடிஞ்சதுன்னா கிட்டத்தட்ட நாளை வந்து 16 இல்லைங்களா தேதி. அப்போ மே மாதம் முடிவதற்குள்ளே உங்களுக்கு ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது உறுதியாக வெளியிடப்படும். ஏன்னா டிஆர்பி ரொம்ப வேகமாக செயல்பட்டுருக்காங்க. அதனால் நம்ம தாராளமாக நம்பலாம், மே மாதம் முடிவதற்குள் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் என்பது எஸ்ஜிடிக்கு வெளியிடப்படும். சரி, இது வந்து இந்த ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் சார் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் நமக்கு இப்போ கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். நம்முடைய நேம் இருக்கும், நம்முடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், அடுத்தது நம்முடைய ரோல் நம்பர் இருக்கும், நம்ம என்ன கம்யூனிட்டியில் இருக்கோம், நம்ம வந்து தமிழ் மீடியமாக, அடுத்தது நம்ம டிசேபிலிட்டி இருந்தால் அது வரும். அதே போல் வந்து ஸ்பெஷல் பி இருந்தால் ஸ்பெஷல் பிஎடாக அதெல்லாம் மென்ஷன் பண்ணி வரும். அதே போல் நம்ம டேட் ஆஃப் பர்த்து, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெட்டு மார்க் என்ன, நம்ம டெட்டில் எப்போ பாஸ் பண்ணோம், டெட்டுனால நம்ம வெயிட்டேஜ் எவ்வளோ வந்திருக்கு, டோட்டல் மார்க் என்ன, நம்ம அதாவது ரிட்டன் எக்ஸாம் நியமன தேர்வில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கு எல்லாமே போட்டு, சரிங்களா, ரேங்க் வைஸ் கொடுத்துருவாங்க. சரிங்களா, 1 to நம்ம என்ன ரேங்க்கு, நம்ம மார்க் அடிப்படையில் என்ன ரேங்க் வருமோ அந்த ரேங்க் அடிப்படையில் கொடுத்துருவாங்க. ரேங்க்குக்கும் நம்முடைய செலக்டடு டேர்னுக்கும் சம்மந்தம் கிடையாது. ரேங்க் அப்படின்றது நமக்கு நம்ம எத்தனாவது நம்ம மார்க் அடிப்படையில் எத்தனாவது ரேங்க் இருக்குமோ அந்த ரேங்க் அடிப்படையில் தான் கொடுப்பாங்க. அதே போல் நம்ம வந்து என்ன கரண்ட் வேக்கன்சியில் வருமா, பேக்லாக் வேக்கன்சியில் நம்மளை செலக்ட் பண்ணுறாங்களா எல்லாமே கொடுத்துருவாங்க. கடைசியாக ஒரு இடம் இருக்கும், அது என்னென்னா நம்மளுடைய டிபார்ட்மெண்ட்டு. சரிங்களா, நம்ம வந்து டிஎஸ்சி, அதாவது டிடி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், சரிங்களா, டிஇ அதுக்குள்ளே வரோமா, அல்லது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆதி திராவிட நலத்துறையில் வரோமா, அதாவது மாற்றுத்திறனாளி நலத்துறையில் வரோமா, நம்ம என்ன துறையின் கீழே வரோம், சரிங்களா, எம்பிசி டிஎன்சி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் வருமா என்ன அப்படின்றத அங்கே மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ அந்த லாஸ்ட்டாக அந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்ற இடத்துல என்ன டிபார்ட்மெண்ட் மென்ஷன் ஆகி வருதோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் நீங்கள் வேலை சேர முடியும். நீங்கள் இதில் வந்து எந்த கரெக்ஷனும் கேட்க முடியாது. சார் நான் வந்து அந்த துறைக்கு போகிறேன், இந்த துறைக்கு போகிறேன், என்னை மாற்றி கொடுங்க அப்படிலாம் கேட்கவே முடியாது. அவங்க மென்ஷன் பண்ணுறது தான் அந்த துறை. அதை வந்து நீங்கள் எப்போ மாற்ற முடியும்னா மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் ஏதாவது நடந்து அப்போ தான் நீங்கள் மாற்ற முடியும். சரிங்களா, இது ஒன்று. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு கேட்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா, இந்த இன்எலிஜிபிள் போடுவாங்களா சார், வித்ஹெல்டு போடுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. வித்ஹெல்டு அப்படின்றது நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ்லேயே ஏதாவது மிஸ்டேக் இருந்து அதை கரெக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னா உங்களை வந்து வித்ஹெல்டில் வைப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது கேஸ் இருக்குது அப்படின்னா உங்களை வந்து வித்ஹெல்டில் வைப்பாங்க. அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்குது, அதை கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னா அது சம்மந்தமான கிளாரிஃபிகேஷன் அவங்களுக்கு தேவைப்பட்டால் அவங்க வந்து உங்களை வித்ஹெல்டில் வைப்பாங்க. அல்லது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஈக்குவலண்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஜிடிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு தான். அப்படி ஏதாவது ஈக்குவலண்ட்டு ஏதாவது தேவை இருந்தால் அப்போ உங்களை வந்து வித்ஹெல்டில் வைப்பாங்க. மற்றபடி வந்து வித்ஹெல்டில் அவ்வளோ சீக்கிரம் வைக்க மாட்டாங்க. வித்ஹெல்டில் வச்சாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டியது, வித்ஹெல்டு அப்படின்றவங்களுக்கு பணி என்பது உறுதி. சரிங்களா, வித்ஹெல்டில் வச்சா பணி உறுதி. ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை வந்து நீங்கள் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அது பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து பணி என்பது உறுதி. சரிங்களா, இன்எலிஜிபிள் அப்படின்னா அவங்கள யார் பண்ணுவாங்கன்னா அப்ளிகேஷனில் மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுத்து வந்திருப்பாங்க. மிஸ்இன்ஃபர்மேஷனாக என்னது, மிகப்பெரிய மிஸ்டேக்காக இருக்கும். அதாவது ஒருத்தர் ஜென்ரல் டிடிஆர் படிச்சிருப்பார், அவர் வந்து நான் ஸ்பெஷல் டிடிஆர்னு சொல்லி உள்ளே வருவார். இப்போ ஸ்பெஷல் டிடிஆருக்கு வந்து பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு வந்து கட் ஆஃப் கம்மியாக இருக்கும். ஏன்னா மக்கள் வந்து அங்கே ரொம்ப கம்மியாக இருக்கனால, அதாவது படித்த ஆசிரியர்கள் ஸ்பெஷல் டிடிஆர் படித்தவங்க கம்மியாக இருக்கனால அவங்களுக்கு வந்து கட் ஆஃப் கம்மியாக வரும். அப்போ நீங்கள் கம்மி மார்க் எடுத்திருந்தாலும் உங்களை என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்பெஷல் டிடிஎட் அப்படின்ட்டு கூப்பிட்ருப்பாங்க. ஆனால் அங்கே போய் வெரிஃபிகேஷனில் பார்க்கும்போது அவர் என்னவாக இருப்பார், நார்மல் டிடிஎடாக இருப்பார். அப்படின்னும் பொழுது அவரை வந்து என்ன பண்ண முடியாது, அவர் நார்மல் டிடிஎடுக்கான அந்த கோட்டாவில் வரமாட்டார். ஏன்னா அவருக்கு மார்க் கம்மியாக இருக்கனால அவர் ஸ்பெஷலில் கூப்பிட்றாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து இன்எலிஜிபிள் போடுவாங்க. அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டியே மொத்தமாக மாறி இருக்குது, கம்யூனிட்டியே மாறி இருக்குன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அது கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு கொடுத்தாங்க. அதையும் பயன்படுத்தி ஒருத்தர் பண்ணலன்னா அப்போ வந்து அவரை இன்எலிஜிபிள் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப மிகப்பெரிய மிஸ்டேக் ஏதாவது இருக்குது, இப்போ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கோட்டாலேயே மிஸ்டேக் இருக்குது, ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரின்னு சொல்லி உள்ளே வராரு, அது அவர் வச்சு இல்லை அப்படின்னா அவர் வந்து வேறு வழி கிடையாது. ஏன்னா அவர் ஜென்ரல்லே வராரு, ஜென்ரல் கம்யூனிட்டி கோட்டாலேயோ எதுலேயோ ஒன்று வராருன்னா அப்போ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த மிஸ்டேக்கை கூட பெருசாக எடுக்க மாட்டாங்க. ஆனால்
அவங்களுக்கான அந்த கோட்டாவோட மார்க் கம்மியாக இருக்குது. அப்போ அந்த ஸ்பெஷல் கேட்டகரியை பேஸ் பண்ணி தான் அவங்கள கூப்பிட்டாங்க. ஆனால் இப்போ அந்த கேட்டகரி அவர்கிட்ட இல்லை, மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுத்து உள்ளே வந்திருக்காரு அப்படின்னா அவரை வந்து கண்டிப்பாக இன்எலிஜிபிள் போடுவாங்க. சரிங்களா? இதுதான். மற்றபடி யாருமே வந்து இன்எலிஜிபிள் வருமோ அப்படிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஸோ இந்த செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது மே எண்டுக்குள்ளே வரும் அப்படின்றத நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதனை தொடர்ந்து என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த லிஸ்ட் அப்படின்றது வந்த உடனே கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. டிஆர்பி ஏதாவது வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது வருதா, டீச்சர்ஸ் வந்து ஏதாவது வந்து கிரீவன்ஸ் ஏதாவது இருக்கா, என் பேர் வரல, ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படின்றத யாராவது சொல்கிறாங்களான்றது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. ஏன்னா ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா, ஏன்னா நம்ம எல்லாருமே மனிதர்கள் தானே, ஏதாவது மிஸ்டேக்கும் நடக்கலாம். அப்போ ரிவைஸ்டு லிஸ்ட் ஏதாவது விடுறதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. அப்படி எதுவும் கம்ப்ளைண்ட் எதுவும் வரலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்தராக நீங்கள் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்களோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களுடைய டேட்டாவோட அவங்க என்ன பண்ணிவிடுவாங்க, ஃபார்வர்ட் பண்ணுவாங்க லிஸ்ட்டை. உங்களுடைய லிஸ்ட்டை கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க டிஆர்பி. ஸோ இதை டிஆர்பி ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்கனாவே போதும், டிஆர்பியோட வேலை வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்தந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களை பர்சனலாக கூப்பிடுவாங்க. சரிங்களா? அது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து அவங்க எந்த முறையில் கூப்பிட்றாங்கன்றது மாறுபடும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஎன்சியில் செலக்ட் ஆகிறீங்க அல்லது ஏடிடபிள்யூவில் செலக்ட் ஆகிறீங்க, மாற்றுத்திறனாளர் துறையில் செலக்ட் ஆகிறீங்கன்னா உங்களை மறுபடியும் அவங்க ஒரு வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. சரிங்களா? நீங்கள் டிஆர்பிக்கு கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்கே வெரிஃபிகேஷன் நடக்கும். அந்த வெரிஃபிகேஷன் முடியணும். சரிங்களா? வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சில டிபார்ட்மெண்ட்டில் அன்றைக்கே கவுன்சிலிங் நடத்தி உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கலாம். அல்லது சில டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங், அதாவது வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு மறுபடியும் போயிட்டு வாங்க, நாங்கள் இன்னொரு நாள் கூப்பிட்றோம் உங்களுக்கு கவுன்சிலிங் நடத்துறதுக்கு அப்படின்னும் சொல்லி அனுப்பலாம். அது வந்து அந்தந்த துறையை பொறுத்தது. மேக்ஸிமம் பெரிய துறை, இப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து மேக்ஸிமம் செகண்டாக ஒரு வெரிஃபிகேஷன் நடத்துறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது குறைவு தான். பட் சின்ன சின்ன துறைகள்லாம் இருக்குது இல்லைங்களா, அங்கே எல்லாமே மறுபடியும் ஒரு வெரிஃபிகேஷன் நடந்து அதில் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்ததுன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ வித்தேல் ஏதாவது இருந்ததுன்னா அந்த ரெண்டாவதாக ஒரு வெரிஃபிகேஷன் நடக்குது இல்லையா, அங்கே நீங்கள் கொடுத்து அதை சரி பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு எதுவும் வெரிஃபிகேஷன்லாம் நடக்கலை, டேரெக்டாக கவுன்சிலிங்கில் நீங்கள் உங்களுடைய வித்தேல் இருந்ததுன்னா அதுக்கான சரி பண்ணுறதுக்கான விஷயத்தை, அந்த டாக்குமெண்ட்ஸை கொடுத்து நீங்கள் அதை சரி பண்ணிக்கலாம். சரிங்களா? இதனைத் தொடர்ந்து உங்களுக்கு சான்றிதழ் அதாவது கவுன்சிலிங் முடிஞ்சு அதனைத் தொடர்ந்து உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது வழங்கப்படும். என்னுடைய கணிப்பு என்னென்னா, எஸ்டிடிக்கு ஜூன் மாதத்தில், சரிங்களா, ஜூன் மாதத்திலே நிச்சயமாக பணியாணை வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அதுக்கான வேலையை தான் இப்போ வந்து செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஜூன் மாதத்தில் நிச்சயமாக எஸ்ஜிடி ஆசிரியர்களாக நீங்கள் எல்லாம் போய் பணியாற்ற போகிறீங்க. அப்படி பணியாற்றக்கூடிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சேனலில் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்தாலோ அது தொடர்பான விஷயங்கள் எது வந்தாலும் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற ஆதரவை தொடர்ந்து கொடுக்கணும் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, அப்படி இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு தெரியும், யாருக்கெல்லாம் வந்து போஸ்டிங் கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றது அவங்களுக்கே தெரியும். ஏன்னா குறிப்பாக லாஸ்ட் நாள் ஆஃப்டர்நூன் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி இல்லாமல் கம்யூனிட்டி கேட்டகரியில் போனவங்களுக்கு, குறிப்பாக நீங்கள் வந்து பிசி எம்பிசியாக இருந்தீங்கன்னா வாய்ப்பு அப்படின்றது குறைவு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஏன்னா 4 போஸ்ட்டுக்கு 5 பேரை கூப்பிட்றாங்களே, அந்த அடிப்படையில் ஸ்பெஷல் கேட்டகரியில் லாஸ்ட் நாள் போயிருந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். பட்டு ஜென்ரலாக, அதாவது ஒருத்தர் வந்து கம்யூனிட்டி பிசி எம்பிசியில் குறிப்பாக லாஸ்ட் நாள் மதியத்துக்கு மேலே யாராவது மதியம் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது குறைவு. அதனால் இது எல்லாருமே நம்ம எதிர்பார்க்குறது தான். தெரியும் நமக்கு ஓரளவுக்கு அந்த நம்பர் ஆஃப் வேகன்சி எல்லாத்தையும் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மனதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அடுத்த எக்ஸாமுக்கு பிடிபிஆர்டி வருது, அதே போல் வந்து பிஜிடிஆர்பி வருது, இந்த மாதிரியான தேர்வுகளுக்கும் நீங்கள் தயாராகணும் அப்படின்றத நான் வந்து கேட்டுக்கிறேன். நிச்சயமாக ஒரு முயற்சிக்கான பலன் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும். நம்ம எல்லாருமே வெற்றியாளர்கள் தான். அந்த அடிப்படையில் பிஜிடிஆர்பி மற்ற எந்த எக்ஸாம் வந்தாலும் அது தொடர்பான செய்திகளையும் அது தொடர்பான வினாவிடைகளை நம்ம பகிர்ந்து கொள்வது, இந்த மாதிரியான எல்லா வகையிலும் நம்ம சேனல் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. எல்லாருமே மகிழ்ச்சியாக இருங்க. சரிங்களா? அதிகபட்சம் ஜூனில் வந்து எஸ்ஜிடிக்கான போஸ்டிங் இருக்கும். மே மாதம் எண்டுக்குள்ளே உங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டில் வரும். செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்களுடைய பேர் வருவதை எதிர்பார்த்து அந்த மகிழ்ச்சியுடன் நீங்கள் இந்த நாட்களை கழிக்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். மற்றொரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.